சிம்பிளாக நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு வெயிட் லாஸ் பவுடர் நம்மளால் செஞ்சுக்க முடியும். இந்த வெயிட் லாஸ் பவுடருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேன்சியாக போய் வெளியில் இருக்கிற நாட்டு மருந்து கடைகளில் இல்லை மளிகை கடைகளில் போய் நீங்கள் எந்த பொருளையும் தேடி அலைய வேண்டாம். நான் சொல்கிற பொருள் எல்லாமே உங்கள் கிச்சனில் இருக்கும். நான் சொல்கிற இந்த 4 பொருளை கரெக்டான ரேஷியோவில் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பவுடராக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்போலாம் வேணுமோ இந்த ட்ரிங்க் எடுத்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் குறையிறத நீங்களே பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SaffronGlow சேனல். இந்த வெயிட் லாஸ் பவுடர் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஸ்கின் கேர், ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயிட் லாஸ் பவுடர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இந்த 4 பொருளையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இந்த வெயிட் லாஸ் பவுடருக்கு ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் ஜீரகம். ஜீரகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஜீரகம் நமக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு அது மட்டும் இல்லாமல் டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜீரகம் ரெகுலராக நம்ம டயட்டில் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம பிளட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயிட் லாஸ் பவுடரில் நம்ம செகண்டாக ஆட் பண்ண போகிற பொருள் சோம்பு. இந்த சோம்பு ஜென்ரலாக மசாலா பொருளுக்கெல்லாம் போடுவாங்க, ஆனால் இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த பவுடரில் அடுத்ததாக ஆட் பண்ண போகிறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தோட மகிமே கேட்கவே வேண்டாம். கேன்சர் செல்ஸ்லேருந்து நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத எல்லா செல்களையும் ரிமூவ் பண்ணி நம்ம உடம்பை ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல கருஞ்சீரகத்துக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இந்த வெயிட் லாஸ் பவுடரில் அடுத்ததாக ஆட் பண்ண போகிற பொருள் ஓமம். ஓமமில் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும், அதனால இது செரிமானத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வயிறு, அது மட்டும் இல்லாமல் வயிறு சுற்றி இருக்கிற கொழுப்பு, மெயினாக தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த 4 பொருளுமே நம்ம ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கோம். இந்த பவுடர் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் அளவுகளை அதிகப்படுத்தி கூட நீங்கள் செய்யலாம். செஞ்சு இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பவுடர் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருளெல்லாம் நம்ம 2 நிமிஷம் வெறும் வானலில் வறுக்கணும். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வறுத்தா தான் இதை நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இந்த பொருளெல்லாம் போட்டு வதக்கும் போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளும் கருகிடக்கூடாது. ஜீரகம், ஓமம்லாம் உடனே கருகக்கூடிய பொருள், அதனால் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு லேசாக வறுத்து விட்டுட்டே இருங்க. இது எல்லாமே கலந்து ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை கொடுக்குற வரைக்கும் இதை வறுத்துட்டே இருங்க. இப்போ இதை வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். நம்மளுடைய மேஜிக் வெயிட் லாஸ் பவுடர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி வெயிட் லாஸ் ட்ரிங்க் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி லேசாக கொதிக்கும் போது நம்ம செஞ்சுருக்கிற வெயிட் லாஸ் பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் பவுடர் எடுத்து இந்த தண்ணியோட போட்டு கலந்துக்கோங்க. இந்த தண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு ஆற வச்சுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் லெமன், அதுக்கப்புறம் ஹனி போட்டு சாப்பிடலாம். இந்த மேஜிக் வெயிட் லாஸ் ட்ரிங்கை நீங்கள் டெய்லி ஒரு வேளை மட்டும் குடிங்க. இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த மேஜிக் வெயிட் லாஸ் ட்ரிங்கை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் குடிங்க. இது குடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வேறு எந்த சாப்பாடும் சாப்பிட வேண்டாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். இந்த மேஜிக் வெயிட் லாஸ் பவுடர் வெறும் வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை ரொம்பவே அதிக அளவில் கம்மி பண்ணும். இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற வேர்வை நாற்றம் கூட நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை பெண்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் கூட ரொம்பவே சீக்கிரமாக கரைஞ்சு அவங்க உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகவும் புத்துணர்ச்சியோடவும் இருக்கும். இந்த மேஜிக் வெயிட் லாஸ் பவுடர் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன்.
இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SaffronGlow தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.